வெல்கம் டு மூவி அப்டேட்டர். துப்பாரிவாளன் விஷாலோட அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம். கடைசியாக நடிச்சிருந்த கத்தி சண்டை இவருக்கு கை கொடுக்காததுனால இந்த படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை டைரக்டர் மிஸ்கின் இயக்கியிருக்காரு. ஸோ மிஸ்கினோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ட்ராக்ல தான் இருக்கும். அவர் இயக்கக்கூடிய கதைகளை பார்த்தாமே புதுமையாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் விஷால், பிரசன்னா மற்றும் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை பார்க்கும்போது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இணைஞ்சி மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் சொல்லப்படுது. இந்த நிலைமையில் இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் ஜூலை 19 ரிலீஸ் ஆக இருக்கு. ஆனால் இந்த துப்பாரிவாளன் படத்துக்கு முன்னாடியே சுந்தர் சி டைரக்ஷனில் மதகஜ ராஜா அப்படிங்கிற படத்தில் விஷால் நடிச்சிட்டு வந்தார். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தோட படப்பிடிப்பு தள்ளி போயிருக்கு. ஸோ துப்பாரிவாளன் தான் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த இயரில் விஷாலுக்கு துப்பாரிவாளன் படம் ஒரு பிரேக்கப்பாக அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். ஸோ விஷாலோட இந்த துப்பாரிவாளன் படத்தை நீங்களும் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஷால் நடிச்சிருந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு அந்த படத்தோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.